வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ராகி மாவு வச்சு ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவு. நீங்கள் எந்த கப்பால் ராகி மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருள் அளந்துக்குங்க. ஒரு அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பொட்டு கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப கடுகடுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கிறேன் இதோடவே. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் உருக்கி வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தை கைகளில் லைட்டாக வந்து கசக்கி சேர்த்துங்க, நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்து இது நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். எனக்கு ராகி மாவில் செய்கிற எல்லா ஸ்நாக்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ராகி புட்டு, சிம்லி உருண்டை இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் ராகி மாவில் செய்கிற ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம முறுக்கச்சியில் சேர்த்துக்கலாம். ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இது மாதிரி தட்டையான முறுக்கச்சி எடுத்திருக்கேன். இந்த முறுக்கச்சி முறுக்கு குழையெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் நல்லா ஈஸியாக நமக்கு பிழியறதுக்கு வரும். இப்போ இந்த முறுக்கச்சியில் மாவு எல்லாமே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் நம்ம டைரெக்டாக முறுக்கு பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த ரிப்பன் பக்கோடா நல்லா அழகாக வரும். நீங்கள் வந்து லைட்டாக சுற்றி விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வேக வைங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டோன்னா உடையாமல் திருப்பி விட அழகாக வரும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு ஈவனாக வேகிற வரைக்கும் வேக வச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த நுரை எல்லாமே அடங்குற வரைக்கும் வேக வைங்க. இப்போ பாருங்கள், நுரை எல்லாமே அடங்கிடுச்சு, முறுக்கு அழகாக வெந்துடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.